வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. புரியுது. அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உணவு வகைகள் மட்டும்தான் மருந்து மாத்திரைகள், அதாவது உரம் யூரியா போட்டு மருந்துகளை போட்டு இது பண்ணி எல்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க. அதனால் வியாதி வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி மக்கள் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு தன்னுடைய மனைவி மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா உடனே எங்குண்டி காட்டுறோம். அதுக்கு முன்ன ஊருக்குள்ளே இந்த நாடி பிடிச்சி பார்க்குறவங்க இந்த நாடியை பிடிச்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் குலம் விருத்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமான சந்தோஷமான செய்தியை சொல்லி அதை கடந்து போயிட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா, நல்ல பழ வகைகள், நல்ல கீரை, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல சத்தாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுதான் அதாவது ஊராம்புள்ளங்கிறது அதான் ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனைவியை நம்ம கட்டிக்கிட்டு வந்த மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல சாப்பாட்டு இதுங்களை கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம வயிற்றில் வளர்கிற அந்த குழந்த, நம்ம மனைவி வயிற்றில் வளர்கிற அந்த குழந்த, நம்ம குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தாயும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. சுகப்பிரசவத்துக்கு அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அந்த குறைபாடு இருக்காது. அதில் மீறி அதில் குறைபாடு வருது அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, மாதமான பிறகு இந்த படுத்திருக்கும்போது தூக்கத்தில் தெரியாமல் உண்மையிலே பெரும்பாலும் தெரிஞ்சு பரல மாட்டாங்க. தூக்கத்தில் தெரியாமல் அப்படியே பிறண்டு படுத்துருவாங்க. அப்போ அந்த அந்த 2-3 மாதத்தில் 4 மாதத்தில் அந்த மாதிரி பிறண்டு படுக்கும்போது ஏன்னா குடலில் அது பிறண்டு சுற்றிக்கும். அப்போ அந்த சுற்றும்போது தான் கொஞ்சம் இந்த மாலை சுற்றி பிறகுதுன்னு சொல்கிறது, குழந்த இது சுகப்பிரசவத்துக்கு வரல அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் மெயின் காரணம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்த அந்த மாதிரி மாசமாக இருக்கிற நேரத்தில் தூங்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அவங்க என்ன பண்ணணும், அவங்களே பிறண்டு எஞ்சி உக்காந்து திரும்பி படுக்கணும். எந்த பக்கம் படுத்தாலும் ஏஞ்சி உக்காந்து தான் திரும்பி படுக்கணும். அப்படி அந்த மாதிரி அவங்க இது பண்ணாலும் கூட இருக்கிறவங்க அதை ரொம்ப கவனமாக பார்த்து சொல்லணும். அப்படி செஞ்சுக்கிட்டால் அது முடிஞ்சவரை அதை தடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வியாதிக்கு மனுஷனுக்கு வியாதி இந்த மருந்து உரம் யூரியா போட்டு உணவு தயாரிக்கிறதுனால சொன்னீங்க பார்த்தீங்களா? முதல்ல நீங்களே உங்கள் குழந்தையே மருந்து மாத்திரையில் தான் வளர்க்குறீங்க. மாசமாக இருக்கிற உடனே என்ன பண்ணுறீங்க, கொண்டே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறீங்க, டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க. டாக்டர் காமிச்சிட்டு அவர் மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. அப்போ அதுலேருந்தே உங்கள் குழந்தையே நீங்கள் மருந்து மாத்திரையில் தானே வளர்க்குறீங்க. சத்து இல்லை, அது இல்லை அப்படின்னு ஏதோ அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது உண்மையிலேயே இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாது சொல்லணும், அது வேறு விஷயம். பெரும்பாலும் தெரிஞ்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் உங்கள் குழந்தையே மருந்து மாத்திரை தான் வளர்க்குறீங்க. அப்போ உணவுலேயும் மருந்து மாத்திரை போட்டு பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டும் கலக்கும்போது அப்போ குழந்தை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் குழந்தைக்கு டைரெக்டாக மருந்து மாத்திரை கொடுக்குறீங்க. நீங்கள் உணவில் நீங்கள் மருந்து மாத்திரை அந்த உரம் யூரியா போட்ட அந்த உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அந்த மருந்து இது ரெண்டுமே என்ன செய்யும், குழந்தைக்கு வேக்காட்டாக கொடுத்து ஒரு மனத்தளர்ச்சி இது அதை என்ன சொல்கிறதுன்னா ஒரு வேக்காடு தானே கொடுக்கும். அப்போ அது ஒரு நோய் தானே கொடுக்கும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் முதல்ல நீங்கள் குழந்தைய செக் பண்ணுறதை பண்ணிக்கிங்க, அதை வேணான்னு சொல்லலை. இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்ணுன்னா இதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணுறது உங்கள்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? அதனால் மாத்திரை மருந்தில் நீங்கள் குழந்தைய வளர்க்குறீங்க, மாத்திரை உரம் யூரியாவில் விளையிற உணவை சாப்பிட்றீங்க. அப்போ இது உங்களை குழந்தைங்களை நோய் என்ன அதிகப்படுத்துது. அதனால் இன்னும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உரம் யூரியா இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு, ஏன்னா அவங்க விளைவிக்கிறவங்க கம்மியாயிட்டாங்க. அதனால் உற்பத்தி அதிகமாகணும்னு அவங்க எதை பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்றத தாய் மட்டும், அதாவது நாம் மட்டும் சாப்பிட்டு அது உணவு மூலயமா போய்
ஜீரண சக்தி ஆகி அங்கே குழந்தைக்கு அந்த ரத்தம் அப்படி ரத்தம் வழியாக போகுதுன்னும் போது, தொப்புள் கொடி வழியாக போகுதுன்னும் போது ஓரளவுக்கு அதனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் மாத்திரை போடுறீங்க பார்த்தீங்களா, இன்னும் அதுக்கு பவர் அதிகமாக கூட்டுது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நீங்கள் குழந்தையும் மருந்து மாத்திரை தான் வளர்க்குறீங்க, சாப்பிட்ற உணவுப் பொருட்களையும் மருந்து மாத்திரை மருந்து உரம் இவர்கள் தான் விளையுது. அதனால் வந்து நோய்கள் வந்து அதிகமாக பெருக்கிறதுக்கு நாம் தான் காரணம். ஒன்றும் இயற்கை காரணம் கிடையாது, நாம் தான் காரணம். அதனால் வந்து இந்த குழந்தை உருவாச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கங்க. உண்மையிலேயே ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கங்க. எல்லாம் நார்மலாக இருக்குது, எல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கீரை பழ வகைகள் மாத்திரையாக குறைச்சிக்கிங்க. அதாவது அவங்க 3 வேளை கொடுத்தாங்கன்னா 2 வேளை சாப்பிடுங்க, 2 வேளை கொடுத்தாங்கன்னா 1 வேளை சாப்பிடுங்க அந்த மாத்திரையை. புரியுதுங்களா? அப்படின்னு. ஆனால் ரொம்ப குறைபாடு இருக்குது அப்படின்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமே மருந்து மாத்திரை டானிக்கு இதெல்லாம் குடிச்சிங்கன்னா அப்புறம் குழந்தை உள்ளார போய் டானிக்கெலாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக. ஆனால் நார்மலாக இயற்கை உணவு, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பழம் வகைகள் கீரை இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த குழந்தை வந்து நார்மல் வெயிட்டு தான் அதாகும், அதிக வெயிட்டு உருவாகாது. அப்போ நீங்கள் இந்த மருந்து இந்த டானிக்கு அப்படிங்கும்போது அதில் அது என்ன பண்ணணும், குழந்தைய வந்து நல்லா புசு புசுன்னு விட்டுரும், வயிற்றுக்குள்ளேயே வளர்ந்துடும். அதில் தான் வந்து சிக்கல் வர ஆரம்பிக்குது. அதோடு மட்டும் இல்லை, நாம் வந்து நம்மளை வந்து பெற்றவங்க வந்து நம்மளை பெற்றிருக்காங்க, அவங்களும் ஒரு பெண் தான். அதே போல் நாமளும் ஒரு குழந்தைய பெற்று தான் ஆகணும். அந்த பெற்று ஆகிறதுல அதில் வந்து தைரியம் வேணும், மன தளர்ச்சி இருக்கக்கூடாது. ஐயோ குழந்தை உருவாச்சு, நம்ம பிறப்பில் அதாவது குழந்தை சுகப்பிரசவம் ஆகுமோ ஆகாதோ அப்படியோ இப்படியோன்னு நீங்கள் பயப்படக்கூடாது. நம்மளால் முடியும், குழந்தை பெற்று எடுக்க நம்மளால் முடியும். நம்ம அம்மாவை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியும். அதை விட்டு போட்டு மன தைரியம் தான் அதுக்கு. மன தளர்ச்சி இருந்துச்சுன்னா, மன பயம் இருந்துச்சுன்னா குழந்தையை பெற்று எடுக்கிறதுல கஷ்டம். அதனால் வந்து தாய்மார்கள் வந்து இது ஏன்னு கேட்டால், இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் எங்கள் வீட்டுக்காரம்மா 2 பிள்ளைய அப்படி தான் சுகப்பிரசவம் தான். நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆனால் காட்டினோம், டாக்டருக்கெலாம் காட்டினோம், போனோம், அந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கல. அதே போல் இன்றைக்கி என் பெண்ணுக்கும் அதே போல் தான். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுனா பெரும்பாலும் வியாதியை கட்டுப்படுத்தலாம். எல்லாமே மருந்து மாத்திரைன்னா அப்புறம் மாத்திரை போகும் வரை கடைசி யாத்திரை போகும் வரை மாத்திரை அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. மாத்திரை கடைசி யாத்திரை போகும் வரை மாத்திரை. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து மருந்து விருந்து 3 நாள்னு சொன்னாங்க, இன்றைக்கி எல்லாம் யாத்திரை வரலும். அதனால் வந்து பார்த்து சிந்திச்சு மக்களே நீங்களாக புரிஞ்சுங்க. அதாவது வந்து உலகம் வந்து மனுஷன் வந்து ஒழுக்கம் வேணும்னு அடுத்தவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் திருந்தணும். நாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் அடுத்தவங்களை வந்து சொல்லணும். இப்போ இதை நான்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். நான் யாரோ அவங்க சொன்னாங்க போனாங்க அப்படின்ல, அதுதான் அந்த ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும். தெருவில் ஒரு சிலர் அதான் சொன்னாங்க, 4 பேர்த்துக்கு ஏதாவது உதவி பண்ணால் ஹெல்ப் பண்ணால் அதனால் நம்ம பிள்ளை தானாக வளரும், வழியில் ஏதாவது பார்த்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை தானாக வளரும் அப்படிங்கிறது கிடையாது. வயலில் இருக்கிற குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உன் பிள்ளை எப்படி மிட்டாய் சாப்பிடும்? அப்படி கிடையாது. அது உன் மனைவிக்கு நீங்கள் அதை நல்லது போலதை, அதாவது நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து நல்ல சாப்பாட்டை கொடுத்து உங்கள் மனைவி தான் ஊராம்பிள்ளை. அந்த ஊராம்பிள்ளைக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல பழ வகைகள் நல்ல கீரை வகைகளை சாப்பிட்டு அதில் அந்த குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா குழந்தை எந்த பிரச்சனையும் இருக்காது. மன தைரியம் வேணும், தாய்மார்களே மன தைரியம் வேணும். அதனால் வந்து புள்ள பெக்கிறதுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு கஷ்டம்னு பெருசாக நினச்சிங்க அப்படின்னா எப்படி நம்ம அம்மா நம்மளை பெற்றெடுத்திருப்பாங்க? அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் என்னங்கிறாங்க, எனக்கு ஒன்று போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு மட்டும் அண்ணன் தம்பி வேணும், அக்கா தங்கச்சி வேணும் கூட துணைக்கு, அவங்களுக்கு மட்டும் வேணாம் அப்படின்னா நாளைக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்கள்,
நாளைக்கு அந்த பிள்ளை வந்து ஒரு யாருமே இல்லை, அப்போ அந்த என்ன நிற்கும், தனிமைப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு தோணும். நமக்குன்னு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு இருக்கும். அதனால் வந்து அதிகமாக இல்லைன்னா 2 கண்டிப்பாக பெற்றுக்குங்க. புரியுதுங்களா? சொல்கிறோம் சொல்லிட்டு போயிடுவா, ஒன்றே போதும் அப்படின்னு. இந்த ஒன்றேன்னு வளர்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வயசான காலத்தில் நமக்கும் கொஞ்சம் சிரமம்தான். என்ன தான் நீ சம்பாரித்து வச்சுருந்தாலும், பணம் கத்தையாக வச்சுருந்தாலும், அந்த பணம் வந்து நம்மளை தூக்காது. பணத்துக்காக வேற ஒரு ஆள் தான் வந்து நம்மளை தூக்குவாங்க. புரியுதுங்களா? அதுவும் எதுக்காக? பணத்துக்காக. அதுவே வந்து என்ன பண்ணுவாங்க, பணம் அந்த கையில் அவங்க கைக்கு அந்த பணம் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நான் என்னங்கிறேன்னா, அப்படி ஒரு பாவத்தை சேர்க்காதீங்க. நம்ம ரத்தம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அதுக்காக வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேணாம்லாம் சொல்ல வரல. கொடுங்க, அதுவும் தப்பு கிடையாது. இருந்தாலும் தான். அதனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம வந்து நிம்மதியாக போகணும் அப்படின்னா இப்படி தான். அதனால் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவும் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த நோயற்ற வாழ்வு உருவாக்குறது மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்களாக புரிஞ்சு நம்மளை நாம் திருத்திக்குவோம். நமக்கு நாமே எதுவும் சரியான முடிவு எடுக்கணும். புரியுதுங்களா? ஒன்று அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுங்க, ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை தாம்புத்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து தாம்பத்தி எடுங்க, இல்லைன்னா கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அப்படியே கேட்டதோடு முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. கேட்டது இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு முடிவு எடுங்க. என்ன அவன் சொல்கிறான், ரைட்டு, அப்படியும் கேட்டவும் கூடாது, அப்படியே அதை விட்டுறவும் கூடாது. சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு சரின்னு பட்டா, நான் சொன்னதில் வந்து சரின்னு பட்டா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது. நான் எப்பயுமே வந்து இந்த என் மனசில் உள்ளதை சொல்லிடுவேன். அதனால் வந்து நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.